உலகமெங்கிலும் இருக்கிற ஹோப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நல் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டடி இன் தி புக் ஆஃப் டேனியல் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நாம் தானியேல் 11ஆம் அதிகாரத்தை இந்த காலகட்டத்தில் படித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நாம் அதில் என்ன அதிசயங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் படிக்கலாம். தீர்க்க தரிசன பகுதிகள் உற்சாகமான பகுதிகளாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்மோடு கூட இந்த ஆராய்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அருமையான 4 வாலிபர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். வாலிப ஊழியர்கள், அவர்களை நாம் அன்போடு வரவேற்கலாம். அன்பான வாலிப பிள்ளைகள் உங்கள் அனைவரையும் கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நேரத்தில் உங்களை குறித்து நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ள நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய பேர் எபினேஸ்வர் பால். இந்த சென்னை பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வரேன். ஃபஸ்ட்டு காட் பிளஸ் யூ. என்னுடைய பேர் வில்லியம்ஸ். நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன் பாஸ்டர். நாங்கள் வரவேற்கிறோம். ஃபஸ்ட்டு என்னுடைய பேர் மைக்கேல் சாமுவேல். நான் தஞ்சாவூர் காரைக்கால் பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். வெரி குட். காட் பிளஸ் யூ. என்னோட பேர் செல்வன். நான் ரேடியாலஜி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். காட் பிளஸ் யூ செல்வன். உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து தானியேல் 11ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். நாம் இந்த தானியேல் புத்தகத்தினுடைய கிளைமேக்ஸை நோக்கி நகர்ந்துட்டுருக்குறோம். ஆச்சரியமான சில விஷயங்களை நம்ம படிக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் தானியேல் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நான் முதலாவது தமிழில் வாசிக்கலாம். பிற்பாடு ஆங்கிலத்தில் ஒரு நபர் எனக்காக வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி. ஆங்கிலத்தில் அதை ஒரு முறை நம்ம வாசிக்க கேட்கலாம். Neither shall he regard the God of his fathers, nor the desire of women, nor regret any God, for he shall magnify himself above all. சரி, இந்த தமிழ்லையும் ஆங்கிலத்தில் ஏன் வாசிக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இந்த தமிழில் வாசித்ததற்கு ஆங்கிலத்தில் வாசித்ததற்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறத நம்ம அங்கே பார்க்க முடியும். அந்த வசனத்தில் ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது நெய்தர் ஷால் ஹீ ரிகார்ட் த காட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் அப்படின்னு வருது. சரியா? தமிழில் அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் அப்படின்னு வருது. இங்கே என்ன ரெண்டுக்குமான வித்தியாசம் அப்படின்னா, தேவர்கள் அப்படின்னு பன்மையில் இருக்குது தமிழில், ஆங்கிலத்தில் காட் ஒருமையில் இருக்குது. பிதாக்களின் தேவர்களை அப்படின்னு நான் வாசிக்கிறோம். அங்கே காட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் அப்படின்றத பார்க்க முடியும். காடு ஆங்கிலத்தில் ஜி வந்து கேபிட்டல்ஸில் இருக்கும். எங்கெல்லாம் ஜி கேபிட்டல் இருக்குதோ அதெல்லாம் காட் த ஃபாதரை குறிக்குது. சரிங்களா? காடை குறிக்குது, உண்மையான தேவனை குறிக்கிறது. ஸ்மால் லெட்டரில் ஜி இருந்துச்சுன்னு சொன்னால் மற்ற தேவர்களை குறிக்கிறது. ஸோ இந்த இடத்துல ஒரு 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 சின்ன வித்தியாசத்தை பார்க்க முடியும். அதை மூல பாஷையில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தேவனை அவன் மதியாமலும், அதுதான் அதனுடைய உள்ளர்த்தம். ஏற்கனவே இந்த வசனத்தை இந்த அர்த்தத்தோடு நம்ம போன வசனத்தில் நம்ம படித்தோம். அவன் வந்து ஆண்டவர் என்ன செய்யலாம், மதிக்கவே இல்லை. ஏன்னா தேவனுக்கு சமமாக நான் என்ன செய்தான், தன்னை நிறுத்த பார்த்தான் அப்படிங்கிறலாம் நம்ம பார்த்தோம். அதனால் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி அவன் தன் பிதாக்களின் தேவனை மதிக்கவில்லை அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். இப்போ தேவனை அவன் மதியாமல், he did not regard the God of his fathers அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்து அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு வாசகம் பாருங்களேன். ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும். திரும்பவும் பாருங்கள், எந்த தேவனையும் மதியாமலும். சரிங்களா? நாட் ஓன்லி தி காட் ஆஃப் தி யூனிவர்ஸ், அவன் மற்ற தெய்வங்களையும் அவன் என்ன செய்யலை, வணங்கலை. வேறு தெய்வங்கள்லாம் வச்சிருக்கிறாங்கள மக்கள், அந்த தெய்வத்தையும் அவன் என்ன செய்யலை, வணங்கலை. அவன் எல்லாவற்றிலும் தன்னை மேலாக அவன் நினைத்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஏன்னா அங்கே அந்த வசனம் அப்படி தான் முடியுது. எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி, he exalted himself. இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதில் என்ன பகுதி அப்படின்னா, ஏன்னா மற்றதெல்லாம் ரிப்பீட்டடாக மீண்டும் மீண்டும் அதே கருத்து தான் வருது. ஒரே ஒரு கருத்து, ஸ்திரீகளின் ஸ்நேகத்தையும். ஆங்கிலத்தில் நம்ம அதை எப்படி வாசிக்கிறோம், நார் த டிசைர் ஆஃப் விமன். ஸ்திரீகளின் ஸ்நேகத்தையும் அவன் மதியாமல். இதற்கு 2 விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே சரியான விளக்கங்கள் தான். சரியா? இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போது பேப்பசி
பாப் ரோம மார்க்கம் தேவனை மதிக்கலை, எந்த தேவனையும் மதிக்கலை, அதே நேரத்தில் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் மதியாமலும் அப்படின்னு இருக்குது. முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கத்தோலிக்கத்தினுடைய ஒரு கொள்கையில் மிக முக்கிய ஒரு கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால், திருமணம் செய்ய அவசியமில்லை, திருமணம் செய்யக்கூடாது, செலிபஸின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? துறவரம் சொல்லலாம், அல்லது பிரம்மச்சாரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எந்த பாதிரிமார்களும் திருமணம் செய்யக்கூடாது. சரிங்களா? 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 1லிருந்து 3 வரைக்கும் உள்ள வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். இங்கே என்ன வாசிக்கிறோம்? ஒரு பொய்யான உபதேசம், மாய்மாலமான ஒரு உபதேசம், பிசாசின் ஆவியுடைய உபதேசம் என்ன சொல்லுமாம்? விவாகம் செய்யாமல் இருக்கவும். விவாகம் செய்யக்கூடாதுன்னு ஒரு டாக்டரினே இருக்குது. யார்கிட்ட? இந்த பேசிக்கிட்ட. அப்போது அவங்களுடைய கருத்து அதுதான், விவாகம் பண்ணக்கூடாது. பெண்களின் சிநேகம், ஸ்திரீகளின் சிநேகம் ஒரு பாதிரியாருக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம அங்கே புரிஞ்சுக்கலாம். அப்போ பிரம்மச்சரியம், துறவரத்தை குறித்து இது பேசுகிறது. ஸோ அது அவங்களுடைய அடையாளம் இல்லை, அது கத்தோலிக்கத்தினுடைய அடையாளம். அது ஒன்று, துறவரம் போவது. யாருனாலும் துறவரம் போகலாம், அது அவங்களுடைய அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது கருத்து, இது முதல் கருத்து. முதல் கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், திருமணம் தான், திருமணம். ரெண்டாவது கருத்து, ரெண்டாவது விளக்கம், இதுக்கு முந்தின வசனமாக இருந்தாலும் இந்த வசனத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஸ்திரீகளின் சிநேகத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா தேவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்க்க முடியும். தேவர்கள் அல்லது தேவன், இது தேவனை குறித்தே பேசி கொண்டு வருகிறது. ஸோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த வசனத்தை அப்படின்னா, ஸ்திரீகளின் சிநேகம் என்பதும் தேவனை அந்த இடத்துல பொருத்தி பார்க்க முடியும். வாசிக்கலாமா ஒரு வசனம்? ரொம்ப அழகான ஒரு வசனம். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட்டை பாருங்கள். இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட்டை எதை பற்றினா, காடை வர்ஷிப் பண்ணுறதை பற்றி தான் இருக்குது. அப்படி தானே? காடை ரிகார்ட் பண்ணுறதை பற்றி தான் இருக்குது. ஸோ இதனுடைய கான்டெக்ஸ்ட்டு காடை பற்றி தான். ஸோ அதை வைத்துக்கொண்டு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகாயினுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், இங்கேயும் விரும்பப்பட்டவர். யாரால் விரும்பப்பட்டவர்? சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர். டிசையர் ஆஃப் நேஷன்ஸ். ஆங்கிலத்தில் அந்த வசனத்தில் ஜாதிகள்னு போட்டிருக்குது. அப்படின்னா தமிழில் ஜாதிகள், ஆங்கிலத்தில் நேஷன்ஸ். ஜாதிகள் என்னது? நேஷன்ஸ், ராஜ்யங்கள். சரியா? அப்போது டிசையர் ஆஃப் நேஷன்ஸ், இது யாரை குறித்து பேச தெரியுமா? ஆகாய் 2:7. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவை குறிக்கிறது. வேதாகமத்தில் அநேக இடங்களில் நம்ம பார்க்க முடியும், தேசத்தை ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டே பேசுவார். சபையை எப்படி பெண்ணுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரோ அதே போல் தேசத்தையும் ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு தான் பேசுவார். சரிங்களா? அதை சியோன் குமாரத்தியே அப்படின்னு சொல்கிறார். அது சபைக்கும் பொருந்தும், அது தேசத்துக்கும் பொருந்தும். அப்போது சியோன் குமாரத்தியே. பாபிலோனை குறித்தும் ஸ்திரீக்கு ஒப்பிட்டு பேசுகிறார், ஸ்திரீன்னு தான் சொல்கிறாரு. அப்போ நேஷன் அப்படிங்கிற வார்த்தை, ஜாதி அப்படிங்கிற வார்த்தை ஸ்திரீக்கு பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போது ஸ்திரீகளின் ஸ்நேகம் அப்படின்னு சொன்னால் டிசையர் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். டிசையர் ஆஃப் நேஷன்ஸ்.
கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா? இஸ் தி டிசைர் ஆஃப் ஏஜஸ். யுகங்களின் வாஞ்சை அவர்ல. இந்த இடத்துல இந்த கத்தோலிக்கம் என்ன செய்யும்னு சொன்னால், அந்த ஸ்திரீகளின் வாஞ்சையான கிறிஸ்துவை அல்லது தேசங்களின் வாஞ்சையாகிய கிறிஸ்துவை மதியாமலும் அப்படின்னு நம்ம இங்கே புரிந்து கொள்ளலாம். அப்போது ரெண்டாவது இது என்னுடைய அர்த்தம் யாருங்க? கிரைஸ்ட். ஓகே, ஒன்று செலிபஸி, ரெண்டாவது கிரைஸ்ட். 2 சி அவங்கக்கிட்ட கிடையாதுங்க. ரெண்டையுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றை மதிப்பாங்க, ஒன்றை மதிக்க மாட்டாங்க. எதை மதிப்பாங்க? செலிபஸி, துறைவரத்தை மதிப்பாங்க. எதை மதிக்க மாட்டாங்க? கிரைஸ்ட்டை மதிக்க மாட்டாங்க. 2 பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம 11ஆம் அதிகாரம் 38வது வசனத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். 11ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம். அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னியினாலும் வெள்ளியினாலும் இரத்தனங்களினாலும் உச்சிதமான வஸ்துகளினாலும் கனம் பண்ணுவான். சரி, இங்கே பாருங்கள், கத்தோலிக்கம் எப்பொழுதுமே கிறிஸ்தவத்தை ப்ராக்டிஸ் பண்ணலைனாலும், கிறிஸ்தவத்தினுடைய உபதேசங்களை சரியாக அவர்கள் உபதேசித்து நடைமுறைப்படுத்தாவிட்டாலும் அவங்க கிறிஸ்தவத்தை தான் தங்களுடைய ஆயுதமாக எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் தங்கள் பிதாக்களுடைய தேவன் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம், தங்கள் பிதாக்கள் அறியாத தேவன் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் உண்மையான தேவனை குறித்து தான் பேசுகிறார். சரிங்களா? ஏன்னா எல்லாருமே தேவனுடைய ஜனம். எந்த அடிப்படையில்? அவர் உருவாக்கினதின் அடிப்படையில். எல்லாருமே யாருடைய சந்ததி தான்? ஆதாமினுடைய சந்ததி தான். ஸோ இங்கே கத்தோலிக்கம் தன் பிதாக்களின் தேவனை அறியாமல் அப்படின்னு சொன்னால், உண்மையான தேவனை அறியாமல் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வசனம் எப்படி தொடங்குது பாருங்களேன். அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி. எதெல்லாம் கனம் பண்ணுவதில்லை? மெய் தேவனை கனம் பண்ணுவதில்லை, கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறதில்ல. ஆனால் எதை கனம் பண்ணுமா? அரண்களின் தேவனை. ஆங்கிலத்தில் அந்த அரண்களின் தேவன் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், வாசிக்க முடியுமா? 38. But in his estate shall the honor the God of forces. ஓகே, தேங்க்யூ. இங்கே பாருங்களேன், இங்கே என்ன போட்டிருக்குது? அரண்களின் தேவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் காட் ஆஃப் ஃபோர்ஸஸ். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஃபோர்ட்ரஸ். சரிங்களா? இன்னொரு வேதாகம டிரான்ஸ்லேஷனில் ஃபோர்ட்ரஸ்ன்னு போட்டிருக்குது. அந்த ஃபோர்ட்ரஸ்ன்னு போட்டிருக்கிற டிரான்ஸ்லேஷனில் தான் இப்போ தமிழில் வாசிக்கிற அரண்களின் தேவன். ஃபோர்ட்ரஸ்ன்னு என்னது? அரண். சரிங்களா? ஒரு அரண். ஆனால் அதே நேரத்தில் கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் எப்படி வாசிக்கிறோம்? ஃபோர்ஸஸ். கத்தோலிக்கத்தினுடைய ஒரு பலம் என்ன தெரியுமா? ஃபோர்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, கட்டாயப்படுத்துவது, எல்லாவற்றையும் கட்டாயப்படுத்துவது. கண்டிப்பாக தான் சொல்லுகிறது என்ன செய்யணும்? ஜனங்க கேட்கணும், பிரஜைகள் கேட்கணும், கீழ்ப்படியணும். அதை வலுக்கட்டாயமாக அவர்கள் செய்ய அது என்ன செய்யுமாம்? அவர்களை உந்தும். ஆகவே எப்பொழுதுமே கத்தோலிக்கத்தினுடைய இன்னொரு அடையாளம் அவர்கள் கட்டாயப்படுத்துவது தான். இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? அவர்களுடைய அந்த கட்டாயப்படுத்துகிற பண்பை தெய்வமாக்கினார்கள். அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி எதுதான் காரணமாக இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறது தான் காரணமாக அமைந்தது. அதுதான் அவங்களுடைய ஆட்சியின் வெற்றிக்கே. அது எங்கே இருந்து? அரசியல் ரோம் இருந்த காலத்திலும் கூட அவங்க என்ன செய்வாங்க? தங்களுடைய எதிராளியை கட்டாயப்படுத்துவாங்க, தங்கள் அடிமைகளை கட்டாயப்படுத்துவாங்க, தங்களுடைய பிரஜைகளை கட்டாயப்படுத்துவாங்க. அதுக்கு தான் அந்த ரோமுக்கு இரும்பு என்று அடையாளப்படுத்துகிறார். சரிங்களா? அது கட்டாயப்படுத்தி தன்னுடைய காரியத்தை அது சாதிக்கும். அதே நேரத்தில் காட் ஆஃப் ஃபோர்ட்ரஸ், அரண்களின் தேவன். அரண்களின் தேவன் அப்படின்னு சொன்னால், அது தன்னுடைய இராணுவத்தை நம்பினது. ஓகே, தன்னுடைய இராணுவத்தை நம்பினது. எங்கே போனாலும் அதற்கு பலமாக இருந்தது அதனுடைய இராணுவம் தான்.
அதனுடைய ஆயுத பலம், அதனுடைய ஆயுத பலம் இதெல்லாம் அதனுடைய தெய்வமாக இருந்தது. அவங்க ஃபுல்லாக நம்பினது எதைத்தான் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இராணுவத்தை தான், அவங்களுடைய அரண்களை தான் அவங்க நம்பினாங்க. அதுதான் அவங்களுக்கு தெய்வமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த வசனத்தை தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னு சொன்னால், தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். இன்னொரு அடையாளம் பாப்பு ரோம மார்க்கத்திற்குரிய இன்னொரு அடையாளம், நீங்கள் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் போய் வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், இரத்தங்களினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை நம்ம என்ன செய்ய முடியும், அங்கே பார்க்க முடியும். இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு சொன்னால், அது தன்னுடைய தொழுகையை அலங்காரத்திற்கும் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் என்ன செய்தது, கொடுத்தது. அதை வணங்கினாங்க. இன்ஃபேக்ட் புனிதர்களை வணங்குவதாக இருந்தாலும் சரி, மாதாவை வணங்குவதாக இருந்தாலும் சரி, அதாவது கிறிஸ்துவனுடைய தாயை வணங்குவதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரத்தினங்களினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கப்பட்ட தெய்வத்தை தான் அவங்க என்ன செஞ்சாங்க, வச்சுருந்தாங்க. ஆண்டவர் அனுமதித்த தொழுகை அது இல்லை. ஆண்டவர் அனுமதிக்காத விதத்தில் அது தன்னுடைய தொழுகையை அது செய்தது. அதனுடைய ஒவ்வொரு தொழுகை முறையும் அதை சார்ந்தே தான் இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஸோ இப்படியாக இந்த கத்தோலிக்க மார்க்கம் ஒரு மிக தவறான தொழுகை முறையை ஜனங்களுக்குள்ளாக கொண்டு சென்று கொண்டிருந்தது. இதுதான் 38வது வசனம். 39வது வசனம் சொல்கிறேன். இந்த 39வது வசனம் தான் 31லேருந்து 45 வரைக்கும் நம்ம சொன்னோம்ல, எல்லாமே யாரை பற்றி பேசுனது தான், இந்த பாப்பு ரோமை பற்றி பேசுவது தான். ஆனால் இந்த 39வது வசனம் வரைக்கும் நம்ம இதில் அவுட்லைன் நான் போட்டு காட்டினேன். 39 வரைக்கும் பாப்பு ரோம், அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லலை. அதை அடுத்த பகுதியில் நான் சொல்ல போகிறேன். அது 5வது பகுதி. 11ல் எத்தனை பகுதியாக பிரிக்கலான்னு சொன்னேன், 5 பகுதியாக. நான் 4 மட்டும் சொன்னேன். 4 சொல்லும்போது 39 வசனம் வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 40 அதை விட பயங்கரமானது. சரிங்களா? இந்த 31லேருந்து 39 வரைக்கும் பாப்பு மார்க்கம் செய்கிறத விட 40லேருந்து 45 வரைக்கும் பாப்பு மார்க்கம் தான் செய்ய போகுது. ஆனால் அது வேற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இந்த 39வது வசனம் கடைசி வசனம் இந்த 4வது பகுதிக்கு, 4வது அந்த அவுட்லைனில் 4வது செக்மெண்ட்டில் கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால், அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கனம் உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான். பாருங்க, இந்த 39வது வசனம் எப்படி கத்தோலிக்கம் அல்லது பாப்பு ரோம் எப்படி தன்னுடைய வல்லமையை பெருக்கினது அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான உதாரணமான ஒரு வசனம் தான் இந்த வசனம். தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை, தன்னுடைய செல்வாக்கை அது எப்படியெல்லாம் வளர்த்தது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். என்ன பார்க்குறோம், அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால், பாருங்கள், தன்னுடைய பாதுகாப்பிற்காக கோட்டைக்காகவும் தன்னுடைய தெய்வங்களுக்காக அவன் என்ன செய்கிறான். அது என்ன தன்னுடைய தெய்வங்கள், பாப்பு ரோம மார்க்கத்தினுடைய தெய்வங்கள் என்னென்ன, அவனுக்குன்னு ஒரு தெய்வம் வச்சுதான். இப்போ ஒரு கேள்வி நமக்கு வரலாம். என்ன கேள்வி, இதுக்கு முன்னாடி அவன் எந்த தெய்வத்தையும் வணங்கலை. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது, தன்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் ரெண்டும் கான்ட்ரடிக்டரியாக இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல. ஆக்சுவலாக இவனுடைய தேவன் யாருன்னா, இவன் தான் அவனுக்கு தேவன், இவன் தான் அவனுடைய தேவன், அவன் தான். அவன் வேற எதையும் தனக்கு மேலாக எண்ணுவது இல்லை. தன்னைத்தானே எப்படி நினைக்கிறான், தேவன் என்று. விஷயம் புரியுதுங்களா? தன்னைத்தானே தேவன் என்று. ஸோ இந்த வசனம் தன்னுடைய தேவன் என்று சொன்னாலும் அவன் தன்னைத்தானே தேவனாக காட்டிக்கொள்வது. ஸோ அவனுடைய தேவன் யாருங்க, அவன்தான். அவனுடைய தேவன் அவன்தான். ஸோ அவனுக்காக யாரெல்லாம் ஒத்தாசை பண்ணுறாங்களோ,
யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது பாருங்களேன். அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால், ஆக்சுவலாக இங்கே அந்நிய தேவன் போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் காட் அப்படின்னு இருக்கும். ஸ்ட்ரேஞ்ச் காட், அந்நிய தேவன். அந்நிய தேவன்னா தேவன் அல்லாத அனைத்தும் அந்நிய தேவன் தான். சரிங்களா? இப்போ இவனுக்கு அந்நிய தேவன் அல்ல, அந்நிய தேவனுக்கு இவன் தன்னைத்தானே தேவன் என்று சொல்லிக்கொண்டால் இவன் யாரு? அந்நிய தேவன். மெய் தேவன் வேற, அந்நிய தேவன் வேற. ஸோ ஃபார் ஸ்ட்ரேஞ்ச் காட், அவைகளை மதிக்கிறவர்களுக்கு, யாரெல்லாம் இவன் மதிக்கிற காடை மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம இங்கே என்ன பார்க்குறோம். என்ன பண்ணுவான்னா, மகா கணம் உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து. அவனுடைய திறமையை பாருங்கள், அவனுடைய நடத்துகிற காரியத்தை பாருங்கள். யாரெல்லாம் இவனுடைய தெய்வத்தை அல்லது இவனை கனம் பண்ணுகிறார்களோ அவனை இவன் கனம் பண்ணுகிறார். என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், கத்தோலிக்கத்தினுடைய பாதிரிமார்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு பிஷப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபாதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா, கிளர்ஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரிவு. யாரெல்லாம் இவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்க விரும்பக்கூடிய அல்லது ரொம்ப சம்பத்து நிறைந்த ஒரு டயோசிஸை கொடுப்பாங்க. ஓகே, கனம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுத்து, அரியணையை கொடுத்து அதில் அவங்கள உட்கார வைப்பாங்க. சில உயர்ந்த பொறுப்புகளை என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது கத்தோலிக்கத்தினுடைய மிகப்பெரிய பலமாக அமைந்தது. அவங்களுடைய செல்வாக்கு அப்படி தான் என்ன செஞ்சிட்டாங்க, பெருக்கி கொண்டாங்க. இந்த வசனம் தெளிவாக மீண்டும் சொல்லுகிறது, யாரெல்லாம் அவனை கனப்படுத்துகிறாங்களோ அவன் இவங்களை என்ன செய்வான், கனப்படுத்துவான், அவங்கள உயர்த்தி வைப்பான். பாப்பு மார்க்கத்தினுடைய கணம் கிடைத்தால் எப்படி இருக்கும்ல, நமக்கு தெரியும். பாப்பரசரை ஒரு நபர் சந்திக்க வேண்டுமானால் எப்படி போகணும் தெரியுமா? படியில் முட்டி போட்டு ஏறி போகணும். ஒரு ராஜா, ஹென்ரி IV அப்படின்ற ஒரு ராஜா பாப்பு அரசரை பார்க்க, ஏன்னா எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டார் போப்பரசர். ஆகவே அவரை போய் பார்க்கறதுக்காக போய் நிற்கிறாரு. 3 நாள் பணியிலேயே நிற்க வச்சாராம் பாப்பரசர். எவ்வளோ பெரிய ஒரு இதில் அவன் தன்னுடைய அதிகாரத்தை அப்படி வெளிப்படுத்துன ஒரு அதிகாரமுடைய ஒரு நபர் தான் அந்த நபர். நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க பாப்பரசர்களாக, ஆனால் அந்த அதிகாரம் மட்டும் மாறவே இல்லை. அந்த அதிகாரத்தை அவங்க வெளிப்படுத்தி கொண்டே வந்தாங்க. ஆகவே போப்பரசரை பார்க்க போவது என்றாலே முட்டி போட்டு தான் என்ன செய்யணும், போகணும். அவ்வளோ வலிமைமிக்க ஒரு ஸ்தானத்தில் என்ன செய்தாங்க, அவங்கள வச்சுருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, உலகத்தையே அநேக பிரிவுகளாக பிரித்து, அந்த பிரிவுகளுக்கு உயர்ந்த பிரிவுகள், தாழ்ந்த பிரிவுகள் என்று பிரித்து, ப்ராவின்சஸ் ஓகே பிரித்து, அதில் இவங்களை கொண்டு போய் என்ன செய்கிறது, உட்கார வைப்பது. அவங்களுக்கான நல்ல, இவங்க கனப்படுத்தி வாழ்கிற ஒரு நபராக இருக்கிறதுனால ஒரு நல்ல இடத்தை அவங்களுக்கு கொடுப்பது, கனப்படுத்தலைன்னா ஒரு சாதாரண ஒரு இடத்தை கொடுப்பது, அது எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன செஞ்சாங்க, பாப்பு மார்க்கம் அது செய்து வந்தது. அது மாத்திரம் இல்லை, இந்த சாதாரண கிளர்ஜி அல்லது ப்ரீஸ்ட் சொல்லுவாங்கள்ல, ஃபாதர்னு சொல்லுவாங்க, ப்ரீஸ்ட்டுக்கு, ஆசாரியர்களுக்கு, பாதிரிமார்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பாங்க. அதாவது ஜனங்கள் மீது ஒரு அதிகாரம். பாப்பரசர் சொல்லுவது தான் எல்லாரும் கேட்கணும். பாப்பரசர் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. அப்போது அந்த ஜனங்கள் மீது அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கறது, இந்த பாதிரிமார்களுக்கு கொடுக்கறது. அப்படி அவங்க சொல்கிற பேச்சை கேட்டால் அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆரம்பத்தில் பாப்பரசர் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவராக இருந்தார். பின் நாட்களில் யாருக்கும் அந்த அதிகாரம் வந்தது, பாதிரிமார்களுக்கும் அந்த அதிகாரம்
வழங்கப்பட்டது. அவர்களும் அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்குற அனுபவங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட அதிகாரங்களை கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், பாப்பு மார்க்கம் தன்னுடைய வல்லமையை நிலைநிறுத்தினது. இப்படியாக பாப்பு ரோம மார்க்கம் உயர்ந்த ஒரு ஸ்தானத்திற்கு வந்து நிறுத்தப்பட்டது. அவை இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மீண்டும் வாசிக்கலாம். அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால், அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கனம் உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான். சரிங்களா? ஆங்கிலத்தில் அந்த கிரயத்துக்காகன்ற வார்த்தை கெயின்னு வரும். கெயின். இதெல்லாம் ஏன் பண்ணுறான்? அவனுடைய லாப நோக்கத்திற்காக, அவனுடைய சிங்காசனத்தினுடைய லாப நோக்கத்திற்காக, அவன் அதிகாரத்தினுடைய லாப நோக்கத்திற்காக அவன் இந்த வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான். ஆகவே தான் அவனை குறித்து வசனம் இப்படி சொல்லுகிறது. அதாவது நான் இதை படித்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எப்படி வசனம் சொல்லுகிறதோ அப்படியே அந்த குணம் அங்கே இருக்கிறத பார்க்க முடியும். எத்தனை ஆச்சரியம் இல்லை? ஆண்டவர் துல்லியமாக சின்ன சின்ன தகவல்களையும் அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார். இதை வாசிக்கும் போது ஆண்டவரே, உம்மை போல தேவன் உண்டா என்ற ஒரு கேள்வி கேட்க தோணுகிறது. ஆகவே அடுத்த முறை நாம் அடுத்த வசனத்தை நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். ஆச்சரியமான விஷயங்களை படிக்க போகிறோம். அதற்காக நம்ம ஆயத்தமாகவும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் நாங்கள் உங்களை அடுத்த முறை நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.